வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். ஒருபுறம் உணவு கிடைக்காமல் தண்ணீர் கிடைக்காமல் அங்கே தொண்டர்கள் அவதி வருகிறார்கள். அதே நேரத்தில் இதுவரைக்கும் 178 பேர் மயக்கம் மற்றும் தலை சுற்றல் காரணமாக அங்கு முதலுதவி பெற்றிருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அவ்வப்போது அந்த வெயிலின் தாக்கம், இன்னும் நீர் கிடைக்காமல், உணவு கிடைக்காமல் அங்கு அவர்கள் தொண்டர்கள் அவதியுறக்கூடிய சூழலும் அங்கு நிலவி வருகிறது. கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், வணக்கம். தொடர்ந்து அங்கு களத்தில் என்ன நிலவரம் அப்படின்றத நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னமே சில பேர் மயக்கமடைந்த காட்சிகள், முதலுதவி அழைத்து செல்லப்பட்ட காட்சிகள் எல்லாம் நம்ம பதிவு செய்திருந்தோம். இப்போ வரைக்குமே ஒரு 178 பேர் இந்த மயக்கம் தலை சுற்றலால முதலுதவி பெற்றிருப்பதாக அறிய வருகிறோம். அவர்களுடைய நிலை தற்பொழுது எவ்வாறு உள்ளது? இன்னுமே நேரம் செல்ல செல்ல அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளும் அங்கிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு பாலக்கோட்டையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில காலை முதலே இந்த மாநாட்டில் வருகை புரிந்த நபர்கள்ல 178, அதாவது மதியம் 12 மணி நிலவரப்படி 178 பேர் வரை மயக்கம் தலை சுற்றல் காரணமாக அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த 178 நபர்களுக்குமே ORS குடிநீர், மாத்திரை கொடுத்து முதலுதவி சிகிச்சைகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த மயக்கமடைந்த அந்த 170 முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட அந்த 178 பேருக்குமே முகாம்களிலே அவருக்கான சிகிச்சை என்பது சரி செய்யப்பட்டு யாரும் இதுவரை மேல் சிகிச்சைக்காக வெளி மருத்துவமனைகளுக்கு அனுமதிக்கப்படவில்லை என்கின்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வெயிலின் காரணமாக மயக்கம் ஒருபுறம் இருந்தாலும் இதயம் சார்ந்த பிரச்சனைகளை ஒருவருக்கு மட்டும் நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கு மட்டும் ஆம்புலன்ஸில் சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் குணமானதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாகவே பாடப்பட்டியில 100 டிகிரிக்கு பாரன்ஹீட்டுக்கு மேலாக வெப்பம் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில காலை முதலே வெயிலின் தாக்கத்தினால் பல நபர்கள் மயக்கமடைந்ததற்காக, குறிப்பாக சிறு குழந்தைகளை பழைய நபர்கள் சிறு குழந்தைகளை அழைத்து வந்தார்கள். அந்த சிறு குழந்தைகள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளர்கள் மீண்டும் அந்த திருப்பி விடப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் மதியம் 12 மணி நிலவரப்படி இந்த தாவக நடைபெறக்கூடிய மாநாட்டு திட்டத்தில் 178 பேர் முதலுதவி பெற்றிருக்கிறார்கள் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நேரம் செல்ல செல்ல வெயிலுடைய தாக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால அந்த சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 178 நபர்களும் மீண்டும் திறந்த வெளியில வெயில் அமர வைக்கப்படாமல் அந்த முதலுதவி மருத்துவ மையங்களே ஓரமாக அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது மாலை 4 மணிக்கு இந்த மாநாடு தொடங்கும் என கூறப்பட்ட நிலையில மதியம் 3 மணிக்கு தொடங்கும் என கூறப்பட்டது. இந்த நிலையில முன்கூட்டியாகவே இந்த மாநாடு நடைபெறுவதற்கும் திட்டம் இருக்கிறது. இந்த நிலையில தான் இன்றைய தினம் இந்த மாநாடு நடைபெறக்கூடிய திடல்ல மதியம் 12 மணி அளவின்படி 178 பேருக்கு முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது.